தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜோசப் விஜய் புதிய முடிவு. ஜோசப் விஜய் புதிய முடிவு, எடப்பாடி நிம்மதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஜோசப் விஜய் புதிய முடிவு, எடப்பாடி நிம்மதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். ஜோசப் விஜய் மைனாரிட்டி ஆட்சி அமைத்தார். அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 35% தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். தினந்தோறும் ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வந்தார். தற்பொழுது அதிமுக கலகலத்து போய் உள்ளது. அதிமுக தொண்டர்கள் பலர் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவும் நிலையில் உள்ளனர். இந்த சூழ்நிலையில் பதவியை எதிர்பார்த்து தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்றவர்கள் தற்பொழுது அவர்களுடைய நிலைமை பரிதாபமாக உள்ளது. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அதிமுகவினருக்கு தற்பொழுது அங்கு மரியாதை கிடையாது. அமைச்சர்களையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஜோசப் விஜயை சந்திக்க முடியவில்லை. தவேக மூத்த தலைவர்களை சந்திக்க முடியவில்லை. மாவட்ட செயலாளர்கள் தங்களை கண்டுகொள்ளவே இல்லை. கட்சியின் அடிமட்ட தொண்டர்களும் கூட தங்களை உதாசீனப்படுத்துகின்றனர். தவேக கட்சியில் சேரலாம், தங்களுடைய பையை நிரப்பிக் கொள்ளலாம் என்று அதிமுகவினர் பலர் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவினர். அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் என்று தாவினர். ஆனால் ஜோசப் விஜய் அவர்கள் தற்பொழுது கட்சி மாறி வந்தவர்களுக்கு உடனடியாக பதவி வழங்கினால் அவர்களை நம்ப முடியாது. எந்த நேரத்திலும் அவர்கள் மாற்றுக் கட்சிக்கு சென்று விடுவார்கள். ஆகவே தமிழக வெற்றி கழகத்தில் காலங்காலமாக உழைத்தவர்கள், விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்தவர்களுக்கு மட்டும் பதவி வழங்கும்படி விஜய் உத்தரவிட்டுள்ளார். மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு தற்போதைக்கு அவர்களுக்கு எந்த பதவியும் வழங்க வேண்டாம் என்று உத்தரவிட்டுள்ளார். அவர்களை நம்ப முடியாது என்று விஜய் கூறியுள்ளார். ஆக அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவலாம் என்று நினைத்தவர்கள் தற்பொழுது பிரேக் போட்டுள்ளார்கள். தங்கள் தாவும் முயற்சியை ஒத்தி வைத்துள்ளார்கள். இது எடப்பாடி பழனிசாமிக்கு சற்று ஆறுதலை, நிம்மதியை தந்துள்ளது. தற்போதைக்கு தங்களுடைய கட்சியை சார்ந்த யாரும் இனிமேல் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவ மாட்டார்கள் என்று எடப்பாடி முடிவு செய்துள்ளார். ஆக தற்போது உள்ளவர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை அவருக்கு பிறந்துள்ளது. ஜோசப் விஜய் எடுத்த புது முடிவால் எடப்பாடி பழனிசாமி நிம்மதி அடைந்துள்ளார்.